இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சின்ன வெங்காய கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கார சட்னி இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா, ட்ராவலுக்குலாம் இந்த சட்னி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெட்டும் போகாது. நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு 1/4 கப் அளவு போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். இன்றைக்கி செய்ய போகிற சட்னிக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். நல்ல பெரிய சைஸ்லேயே கிடச்சிதுங்க. சின்னதாக கிடச்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அந்த 1/2 கிலோவுக்கு சின்ன வெங்காயத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும் நிறத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஷ்மீரி மிளகாவும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே செவந்து வரணும், அப்போ தான் சட்னியோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடையே பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். கல் உப்பு தாங்க சேர்த்துக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரணும். நல்லா வேக தான் சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொறுமையாக வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை இலைகள் நம்ம பொதுவாக தாளிக்கிறப்ப போட்டால் பசங்க அதை தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இந்த சட்னியிலேயே வதக்கி அரைக்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்ல ஒரு 3/4 வாசி வெந்திருக்குது. பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் புளி சேர்த்துக்க போகிறோம். புளியும் கொஞ்சம் தூக்கலாக சேர்க்கணும், ஏன்னா நம்ம காரம் அதிகமாக சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த புளி கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த புளியாக இருக்கிறதுனால பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நல்ல புளிப்பாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெங்காயம் புளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி நிறமே மாறி இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் நேரம் பரட்டி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வடிச்சிட்டு மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த சாமான்கள் எல்லாம் கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஓரளவு வெதுன்னு ஆறுனதுக்கப்புறமே இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ அரைக்கிறதுக்கு இது தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். அந்த ஈரப்பதத்திலே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. முக்கியமாக இந்த மிக்சியில் தண்ணிலாம் ஊற்றி அலம்பி சேர்க்கக்கூடாது. மிக்சி ஜாரை நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா டக்குன்னு கெட்டு போயிடும். இதை தாளிக்கிறதுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தா அதே எண்ணெயிலேயே கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிய விட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான சின்ன வெங்காய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.